சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அஷ்டமி திதி பகல் 11 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை நவமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பகல் 11 மணி 52 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 2 நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5 மணி 47 நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 12 மணி 57 நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு 12 மணி 44 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 24 நிமிடம் முதல் காலை 6 மணி 2 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2 மணி 50 நிமிடம் முதல் மாலை 4 மணி 18 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8 மணி 58 நிமிடம் முதல் பகல் 10 மணி 26 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 11 மணி 54 நிமிடம் முதல் 1 மணி 22 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 26 நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10 மணி 44 நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நேயரினுடைய கேள்விதான். அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, சந்திர மங்கள யோகம் என்றால் என்ன, இது குறித்து விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, யோகம் அப்படின்னு சொன்னாலே ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் என்று கருதுவதை விட, யோகம்னு சொன்னா ஏதோ 2 விஷயங்கள் அது 2க்கு மேற்பட்ட விஷயங்களினுடைய ஒரு இணைத்து சொல்வதைத்தான் யோகம் என்று பார்க்க வேண்டும். அதுதான் அதற்கான பொருள். அப்படி பார்க்கும் பொழுது சந்திர மங்கள யோகம்னு சொன்னா சந்திரனையும் செவ்வாயையும் தொடர்பு படுத்தி சொல்லக்கூடியது. பொதுவாக சந்திரனும் செவ்வாயும் ஒரே இடத்திலே அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சந்திர மங்கள யோகம் இருப்பதாக சொல்வார்கள். அதே மாதிரி சந்திரனுக்கு நேர் 7லே செவ்வாய் இருந்தாலும், அதாவது சந்திரன் செவ்வாயை பார்த்தாலும் செவ்வாய் சந்திரனை பார்த்தாலும் அவர்களுக்கும் சந்திர மங்கள யோகம் இருப்பதாக சொல்வார்கள். சரி சார், இதற்கான பலன் என்ன அப்படின்னு சொன்னா, சந்திரனானவர் மனோகாரகனாக பார்க்கப்படுகிறார். அந்த இடத்திலே செவ்வாயினுடைய இணைவு என்பது வந்து சேரும் பொழுது இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது மனதிலே ஒரு வீரத்தை தரும், மனதிலே ஒரு தைரியத்தை தரும். அதன் மூலமாக அவர்கள் செய்கின்ற செயல்களிலே ஒரு வேகத்தை காணலாம் என்பதுதான் அதற்கான பொருள். அப்படி பார்க்கும் பொழுது அது எந்த பாவகத்திலே இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். ஒரு 4ஆம் பாவகத்திலே சந்திரனும் செவ்வாயும் வலிமையாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி தரும் சொன்னா, அவர்களுக்கு ஸ்திரமான சொத்து, நிலையான சொத்து வாங்கக்கூடிய திறனை தந்துவிடும். அதே மாதிரி ஒரு வாகன சுகம் என்பது இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஒரு லக்ஸுரியஸா ஒரு கார் அந்த மாதிரி வாங்கக்கூடிய அம்சத்தினை 4ஆம் பாவகத்திலே இருக்கக்கூடிய சந்திரனும் செவ்வாயும் கொடுத்து விடுவார்கள். வெறும்னா இந்த சந்திரன் செவ்வாயினுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கிறத மட்டும் வச்சு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அவர்களுடைய பலம் எந்த அளவிலே இருக்கிறது, அதோடு வேறு ஏதாவது கிரகங்கள் வந்து சேர்ந்திருக்கிறதா, ஒரு சூரியன் சேர்ந்துட்டாரா, அல்லது செவ்வாய்ங்கிறது வந்து சேர்ந்திருத்தா, அல்லது அந்த இடத்திலேயே சனிங்கிற கிரகம் சேர்ந்திருக்கா, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சந்திரனும் செவ்வாயும் வாங்கி இருக்கக்கூடிய எந்த நட்சத்திர காலிலே இவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், யாருடைய சாரத்தினை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வைத்துத்தான் பலனை சொல்ல வேண்டும். பொதுவாக சந்திர மங்கள யோகம் என்பது ஒரு நல்ல பலனை தரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கா. இதுல எல்லாருக்கும் எங்க கன்ஃபியூஷன் வரும்னு சொன்னா,
சந்திரனானவர் சுப கிரகமாக பார்க்கப்படுகிறார், செவ்வாயானவர் ஒரு அசுப கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஒரு சுப கிரகமும் ஒரு அசுப கிரகமும் சேர்ந்தால் எப்படி நல்ல பலன் கிடைக்கும் என்பதுதான் இதுல என்ன அங்க மெயினா பார்க்க வேண்டிய கான்செப்ட்னு சொன்னா, சந்திரன் இந்த சந்திரமங்கல யோகத்தை 4 விதமாக பிரிக்கிறார்கள். அதாவது சந்திரனும் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும், சந்திரனும் அந்த இடத்திலே சுபபலம் பெற்றிருக்க வேண்டும், செவ்வாயும் அந்த இடத்திலே சுபபலம் பெற்றிருக்க வேண்டும். இவர்கள் இருவருமே சுபபலத்தோடு அமர்ந்திருந்தால் மட்டும்தான் சிறப்பான நற்பலன்கள் கிடைக்கும்னு சொல்றார். சந்திரன் மட்டும் பலமான சந்திரனாக இருந்து செவ்வாய் அசுபமனாக இருந்து செவ்வாயினுடைய பலம் குறைந்திருந்தாலும் அங்கே ஆவரேஜான பலன் தான் கிடைக்கும் சொல்றார். இல்ல சந்திரனுடைய பலம் குறைஞ்சிருச்சு ஆனா செவ்வாய் மட்டும் பலமாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு ஆவரேஜான பலன் தான் கிடைக்கும். இருவருமே பலமிழந்து போயிருந்தாலும் அதுவும், அதாவது ஒரு 8ஆம் பாவத்துல போய் ஒரு சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருந்தான்னா இவர்களுக்கு பொருள் நஷ்டம், பொருள் விரயம், சொத்திலே இழப்பு போன்ற விஷயங்கள் தான் நடைபெறும் சொல்றார். ஆக உடனே ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு என்னுடைய ஜாதகத்துல சந்திரனும் செவ்வாய் 8ல சேர்ந்திருத்து அப்ப எனக்கு பொருள்லாம் நஷ்டமாயிடுங்கிற மாதிரி தவறாக நினைக்க கூடாது. இது மேலோட்டமாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். பொதுவாக ஒரு வளர்பிறை சந்திரனோடு ஒரு செவ்வாய் சேர்ந்து ஒரு நல்ல பாவகங்களிலே, நல்ல பாவகம் சொன்னா கேந்திர திரிகோணஸ்தானம் சொல்றார், 1, 4, 7, 10 ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தால் சொத்து சேர்க்கை என்பது நடக்கும். 5, 9 அமர்ந்திருந்தால் அதிர்ஷ்டம் என்பது பிள்ளைகளின் மூலமாகவும் அல்லது நம்முடைய முன்னோர்களின் மூலமாகவும் தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். பொதுவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சந்திரமங்கல யோகம் என்பது நன்மையை தரக்கூடியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.